குர்ஆனை நாம் ஒருவருக்கு முன்னால் விவரிக்கிறதாக இருந்தால் நமக்கு வழிகாட்ட வந்த முஃபஸ்ஸிரீன்கள், உலகம் ஏற்றுக்கொண்ட முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கின்றார்கள். சும்மா நேத்து மோய்நாத்து வந்தவர்கள் எல்லாரும் பிடிச்சி இவங்க பெரிய ஆள் ஆக்குறாங்க, அவங்களை இமாமாக ஆக்குறாங்க. அவங்க இமாம விட்டு ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூட தகுதி இல்லாதவர்களை எல்லாம் பெரிய பெரிய ஆலிமாக ஆக்கி சல்லி கொடுத்து ரேடியோ டிவி அதுல சேனலை வாங்கி அவங்கள மார்க்கத்தை சொல்றாங்க. நேத்து முதநாத்து அவங்களோட ஒரு பேச்சாளர் சொல்றாரு, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா முஹம்மது இங்க வா, நீ சொர்க்கத்துக்கு போ, இப்ராஹிம் இங்க வா, அப்படி பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒழுக்கம், அதபு, மரியாதை, பண்பாடு இவைகள் எல்லாம் நாளுக்கு நாள் இல்லாமல் போ. ரசூலுல்லாஹ் அப்படி பேசலுமா? அப்படி பேச அனுமதிக்க இயலுமா? ரசூலுல்லாவை ஒரு உம்மத்துகள் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லி இருக்க, சும்மா கண்டவன் நின்றவன் எல்லாம் மார்க்கம் சொல்லி சொல்லி எங்களோட மார்க்கம் மிகவுமே பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. வெற்றி பெற ஒரு வழி என்ன தெரியுமா? முன்னோர்கள் போன பாதை, அதுதான் சரியான வழி, அதுதான் சரியான முறை. அந்த வழியிலே சென்றால் ஜெயம் பெறலாம். எங்களுடைய பள்ளிவாசலிலே நாங்கள் போன 12ஆம் திகதி வலிகாமத்திலே இருந்து ஒரு ஹாஃபில் கொண்டு வரப்பட்டு முழு குர்ஆனையும் தராவீஹ் தொழுகையிலே ஓதி தமாம் செய்தோம். 8 மணித்தியாலங்கள் சென்றது. முழு ஸ்ரீலங்காவிலும் இருந்து பஸ்ஸுகள், கார்கள், வயல்களிலே மக்கள் வந்து குழுமி இருந்தார்கள். இரவு முழுக்க மனிதர்கள் முடியுமானவரை தொழுதார்கள், திரும்ப அவர்கள் ஓய்வெடுத்தார்கள். இன்னும் ஒரு சாரார் தொழுது கொண்டே இருந்தார்கள். சிலர் தொழுதார்கள் விட்டார்கள், தொழுதார்கள் விட்டார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் இப்படியெல்லாம் நாங்கள் செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்களான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனையும் தொழுகையிலே தமாம் செய்தார்கள் என்று அவருடைய வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. சுன்னத்து தஹஜ்ஜத் தொழுகையே குர்ஆன் முழுக்க ஓதுவார்கள். இதை இவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள். இது பச்சை பொய் என்று சொல்கிறார்கள். அந்த வருகை தந்த ஹாஃபிஸ் அவர்கள் வலிகாமம், அந்த வலிகாமம் ஹாஃபிஸ் அவர்கள் காடியிலே உள்ள ஒரு கொள்கைவாதிகளுக்கு ஒரு சவால் விட்டார். நீங்க சொல்றீங்களே எங்கட இமாம்களுக்கு இப்படி செய்ய முடியாது என்று, அப்படி என்றால் நான் உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஓதி காட்டினால் நீங்கள் சம்மதிப்பீர்களா? ஆம் என்று சொன்னார்கள். ரில்வான் ஹாஃபிஸ் அவர்கள் ஒரு நாள் காடியிலே ஒரு கொள்கைவாதியுடைய வீட்டுக்கு போனார். அந்த வீட்டிலே எல்லா கொள்கைவாதிகளும் சேர்ந்திருந்தாங்க. எல்லாரும் குர்ஆனை பார்த்து கொண்டு இருந்தாங்க. இவர் ஒரு குர்ஆனை ஓதி முடித்தார் 6 மணி நேரத்திலே. அடுத்த குர்ஆனையும் ஓதி முடித்தார். அந்த வீட்டு சொந்தக்காரர் என்ன செய்தார்? வீட்டுக்குள்ளே போனார், அலுமாரியை திறந்தார், ஒரு கெட்டு பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்து தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய கிருபையினால போய் வாங்க ஹாஃபிஸ் என்று சொன்னார். அந்த செய்திக்கு பின்னால் தான் முதலாக எங்களுடைய ஸ்ரீலங்காவிலே பிறந்து வளர்ந்து தராவீஹ் தொழுகையிலே முழுக்க குர்ஆனை ஓதி முடித்த சாதனை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தெவட்டகா பள்ளியிலே நாங்கள் செய்தோம். இப்பொழுது 2வது தடையும் ஏன் செய்தோம்? இவங்கள் இமாம்களை பொய்ப்பிக்கிறார்கள். இப்பொழுது பொய்ப்பிக்க முடியாது. பொய்ப்பிக்கின்றவர்களுக்கெல்லாம் சாட்டை அடியாக அது அமைந்திருந்தது. பள்ளி வாசலுக்கு எத்தனை தொலைபேசி, இப்படி எல்லாம் மார்க்கத்தில் செய்யக்கூடாது, அதை நிப்பாட்டுங்க. நீ யாரப்பா அதை நிப்பாட்ட? நாங்க பைபோஸ் பண்ணி ஆக்களை தொலை வைக்கிறோம். விருப்பமானவர்கள் தொழுகிறார்கள், விருப்பம் இல்லாதவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் முழு குர்ஆனையும் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு ரிவாயத்திலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். கடைசி நோம்பிலே 2 தடவைகள் அப்படி நிகழ்ந்தது. அதுக்கு அடுத்த நோம்பிலே ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். ஆகவே இப்படி குர்ஆன், அந்த குர்ஆனுக்கு சிறப்பையும் மதிப்பையும் உயர்வையும் கண்ணியத்தையும் ஏற்படுத்துவதற்காக அப்படி ஒரு சாதனையை நாங்கள் புரிந்து காட்டினோம். ஆகவே நம்முடைய இமாம் பெருமக்கள் எல்லாம் குர்ஆனுக்கு நிறைய மதிப்பு கொடுத்த ஹம்பலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்திலே தான் மூத்ததிலாக்களாக இருக்கலாம், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று ஒன்று உண்டாக்கினாங்க. குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல என்று அவங்க வாதாடினாங்க. அந்த வாதாட்டத்திலே ஹம்பலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிடித்து வரப்பட்டார்கள்.
நீங்க எல்லாரையும் மாதிரி குர்ஆன் படைக்கப்பட்டன்னு சொல்லுங்க, இல்லாட்டி உங்களுக்கு அடிப்பேன். எவ்வளவு அடிச்சாலும் உண்மையைத்தான் சொல்லுவேன். குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அது அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொன்னார்கள். கசையால் அடித்தார்கள். கசையால் அடித்து வீதி வழியே இழுத்து செல்லப்பட்டார்கள். இமாம் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுக்காக வேண்டி ஒரு வார்த்தையை விட்டு கொடுக்காமல் அடிபட்டு உடலெல்லாம் பழுதடைந்த அந்த வரலாறுகளை ஹம்பலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றை நாங்கள் காண்கிறோம் என்று சொன்னால், இப்படியெல்லாம் குர்ஆனுக்கு விரோதமாக புரட்சி செய்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் குர்ஆனை உயிராக பேணி பாதுகாக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும், அதற்கு கௌரவம் கொடுக்க வேண்டும், அதை தலையிலே தூக்கி சுமக்க வேண்டும், அதை முத்தம் கொடுக்க வேண்டும். அது ஷிர்க் அல்ல. யாரோ ஒருவன் உளறான், அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எங்கட ஷாதிலியா தரீகாவிலே தரப்பட்ட ஔராதுகள் விருதுகளிலே குர்ஆனிலே உள்ள மிக மிக முக்கியமான சூறாக்களை வடித்து பொறக்கி எடுத்து நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. ஆகவே அதை உயிராக மதிக்குமாறு வேண்டுகிறேன். யா அல்லாஹ், பொன்னான இந்த நல்ல மாதத்திலே அல் குர்ஆனை அதிகமாக ஓதி அந்த நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்வதோடு எங்களை விட்டு மறைந்த எங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அவர்களுடைய பேர்களினாலும் குர்ஆனை ஓதி ஹதியா செய்து உன்னுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு எங்கள் அனைவருக்குமே யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. விசேஷமாக சீனங்கோட்டையிலே வாழ்கின்ற இஹ்வான்கள் நம்முடைய முன்னோர்கள் காட்டி தந்த வழியிலே சீராக சிறப்பாக நடப்பதற்கு அவர்களுக்கு நீ நல்லருள் பாலிப்பாயாக. அண்மை காலங்களிலே வந்த இந்த குதர்க்கவாதிகளுடைய வலைகளிலே சிக்குண்டாமல் தரீகாவிலே உள்ள இஹ்வான்களை யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹா இல்லா அல்லாஹ், லா